ஏய் வேகமா எடுத்துட்டு வாயா. கல்லிடக்குறிச்சியில காலி பண்ணிட்டு போனவங்க பாளையங்கோட்டையில 10 வருஷத்துக்கு அப்புறம் எதிரிலேயே கூடி வராங்க. பங்காளி தான் புது இன்ஸ்பெக்டரா? திருட போலீஸ் விஷயத்துல வந்த மாதிரில இருக்கு. இவனை வச்சு தசரா வசூல முடிக்கிறேன் பார். யார் மாதிரி ஓனர்? நான் தான் ஓனர் பசங்களி. நான் தான் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர் திலக் பிரபு. கேள்விப்பட்டேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க தான் வண்டி மேல நகநாட்டோட பொண்ணை நிக்க வச்சுட்டு ரோடோட பிச்சை எடுக்கிறதா, விளம்பரம் பண்றதா? ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா? எங்க இந்த பொண்ணு? அந்த பொண்ணு இதான் சார். இந்த பொண்ணு தான் நகநட்டு குட்டியானே. சேதாரம் செய்குழி இல்லாம வம்ப விலைக்கு வாங்கிட்டீல. என்ன சார் சொல்றீங்க? ஒரு பிரபலமான நகை கொள்ளக்காரன் உங்க கடை மேல கண்ணு வச்சுட்டான்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு துப்பு கிடைச்சிருக்கு. ஐயோ என்ன சார் பூச்சாண்டி காட்டுறீங்க? பயப்பட வேண்டாம். வடைய வச்சு எலிய பொரியில பிடிக்கிற மாதிரி உங்களை வச்சு அவனை பிடிக்க போறோம். சார் இது நகை கடையா வடை கடையா சார்? யோ, போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரிவார்டு கிடைக்கும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது எதுக்கு கவலை? 10 லட்சம் மாமா, 10 லட்சம். நீ வந்த நேரம் அதிர்ஷ்டம் நிறையுது. சும்மா ஓகே சொல்லுங்க. ஓகே சார். கடையில இருக்க கேமரா எல்லாம் இன்னைக்கும் நாளைக்கும் ஆஃப் பண்ணிடுங்க சார். அது கவரிங் கேமரா. கொட்டாங்குச்சி நான் தான் பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். நீங்க போலீஸ்ங்கிறனால தான் உண்மையை கக்குறேன். நடந்து போறது போலீஸ், அங்க நிக்கிறது போலீஸ், ஓடுறது போலீஸ், சொரியறதும் போலீஸ். சார் அங்க ஒருத்தர் தூங்குறாரு. அவரு அங்க தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றதும் போலீஸ். இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன். போட்டுக்க சார். என்ன அண்டர்வேர்? அண்டர் கவர்னா ரகசிய வேட்டை. சாரி சார், சாரி சார். புரியுதா? வெளியே வரவன் எங்க கிட்ட மாட்டிப்பான். வரேன் சார். எஸ் சார். வாழ்த்துக்கள் மாமா. 10 லட்சம் அழகா கோயிங்கா. இன்ஸ்பெக்டர் சொன்னாலதான் பிரீஃப் கேஸ். வாங்க சார். வசமா வந்தீங்க. என்ன வேணும்? தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, டைமண்ட் இருக்கு. யுவர் சாய்ஸ். யூ டெல் மீ. ஹெல்ப் மீ சார். சார் நகையலாடு கையை தூக்கிட்டு போது எப்படி சார் கொடுக்க முடியும்? கையை தூக்க நான் சொல்றேன். சாரி சார், இறக்கிறேன். 1ல இருந்து 25 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் வேணா வெளியே வந்து கூப்பாடு போடலாம். ஓகே சார். புரியுதா? ஓகே சார். 1 2 3 9 10 11 10 17 18 19 20 25 26 20 30 எம்டி பால் வண்டி கன்ஃபியூஷன். என்னது? ஓ காட். பழமி சார், நீங்க போலீஸா? இல்லையே. நீ போலீஸா? நீ போலீஸா? எல்லாம் போச்சு. நீ சொன்ன நம்பி நான் மோசம் போயிட்டேன். எல்லா நகையும் போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. எவ்வளவு நேரம்? நகைங்க உள்ள இருக்கு. நகை கடைக்காரன் ஒழுங்கா டாக்ஸ் கட்ட மாட்டான். அவன்கிட்ட கொள்ளையடிச்சு தசரா கொண்டான்னா குத்தாலமா தப்பா நினைக்க மாட்டான். இதுக்குள்ளதான் திருட்டு சேட்டு இருக்கா. வா. போச்சு போச்சு. 10 லட்ச ரூபாய் நகை போச்சு. எல்லாம் உன்னாலதான். நீ தான் 10 லட்சம் கொடுக்கணும். நீ தானே கணத்துல அறிஞ்சு ஒத்துக்க வச்ச. 10 லட்சம் கொடு. 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? என் நகையெல்லாம் வித்துட்டு தான் வெளிச்சக்கடை அல்வா கடை வச்சிருக்கோம். கடை ஒண்ணுது, அல்வா என்னதா? இந்த கதையெல்லாம் பசங்கள்கிட்ட வச்ச கூடாது. 10 லட்ச ரூபாய் ஈடு கட்டுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க. தலையடிச்சுக்க அவசியம் இல்ல. உங்களுக்கு வைஃப் இருக்கு. நான் வேணா மலேசியால இருக்கிற வைஃபை Facebookல டைவர்ஸ் பண்ணிடுறேன். 1ல இருந்து 25 எண்ணுவேன். அதுக்குள்ள நல்ல முடிவா சொல்லு. 1 2 3 4 5 6 7 8. மாமா, நான் அந்த இன்ஸ்பெக்டர் திலக் பிரபு கிட்டயே போய் நியாயம் கேக்குறேன். வாமா நகமோகினி, என்ன இப்படி மூலியா வந்து நிக்க? அதுக்கு தான் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்தேன். ஏன் அவர்தான் நகை போட்டுடுமா? இல்ல இல்ல, இவர் சொல்லிதான் அம்புட்டு நகையும் கழட்டி கொடுத்தேன். யார்கிட்ட? இப்படி நடக்கணும்னா ஒரு டூப்பு கிட்ட ஏமாந்திருக்கேன். உன் பேர் என்னமா? அதிர்ஷ்ட மலர். எந்த ஆளுங்க நீங்க? எல்லாம் நம்ம வகையறாதான். சோ ஒருத்தன் என் பேரை சொல்லி நகைங்களை புது ஸ்டைல்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான் சார். ஆமா சார், இந்த மாதிரி வேஷம் போட்டு கொள்ளையடிச்சவன என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்ல சார். திலக்கு, தசராவுக்கு குலசேகரப்பட்டினம் கூட்டிட்டு போய் அடையாளம் காட்ட சொல்லு. வேஷம் போட்டு வசூல் பண்றவன் கண்டிஷனா வருவான். எங்க வேணாலும் வரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. அம்மா மலரு, வந்து எஃப்ஐஆர்ல ஒரு கையெழுத்து போட்டு போ. வா. அந்த பொண்ணை தசராவுக்கு அனுப்புறது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான்.
அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மா பார்க்கும் கடலம்மா உன் அலையாய் நாங்கள் ஆவோமா கரையை தாண்டி போவோமா அவள் பாதம் கழுவி பணிவோமா வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருவோமே வருங்கள் அள்ளி தருவாயே வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருவோமே வருஷந்தோறும் வருவோமே வருங்கள் அள்ளி தருவாயே முத்தாரம்மா அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே ஒரு சங்கடம் வந்தால் சில சோதனை வந்தால் எம்மை காக்க வந்த சக்தி நீதானே எங்கள் கண்ணினிமையாய் இங்கே கல்லின் உருவாய் என்றும் காவல் செய்யும் மகிமை நீதானே உன்னை விட்டால் எங்கள் பசி போக்க யாருண்டு தாய்ப்பாலே நீராரம்மா உன்னை விட்டால் எங்கள் பசி போக்க யாருண்டு தாய்ப்பாலே நீராரம்மா வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருவோமே வருங்கள் அள்ளி தருவாயே வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருவோமே வருங்கள் அள்ளி தருவாயே முத்தாரம்மா அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மண்ணே அம்மண்ணே குலசை முத்தாரம்மண்ணே அம்மண்ணே குலசை எங்க அவன் எங்க இருக்கானோ தெரியல. $30 லட்சத்தை ஒரே டீல்ல இன்டீசென்ட்டா சம்பாதிச்சிட்டேன். பின்ன ஏய் go ஹவாலா டீலிங்ல I'm a hooker கம்ப்யூட்டர்ஸ்ல I'm a hacker மாடலிங்ல I'm a show stopper அதே இந்த ஊர்மிளா நாயுடு இதுல மினிஸ்டர் காசு இருக்கு, மினிஸ்டருடைய PA காசும் இருக்கு. ஹைதராபாத் டிராஃபிக்ல பிளாக் மணி டிரான்ஸ்போர்ட்டர் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் என்ன பார்த்து டிஸ்டர்ப் ஆனா நான்
உன்னை பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறேன். ஸ்கின் டு ஸ்கின். நோ சென்ஸ் அக்கா. 16 வயசுல இருந்து நான் டிஸ்டர்ப் ஆன விஷயம் உனக்கே தெரியும். ఆహా సాక్షాత్ సీతాదేవిలాగే ఉన్నారు. నమస్కారం అమ్మా. పైన మూదేవి ఉందా? అన్నగారికి బీపీ నార్మల్గా ఉందా? నార్మల్గానే ఉంది. అన్నా 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 చాలా ముఖ్యమైన విషయం మాట్లాడడానికి పిలిచారంటగా. అన్నా డబ్బు కన్నా ముఖ్యమైన విషయం ఏముందన్నా? இவ இருக்கும் போது தமிழ்ல பேசன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். சாரி அண்ணா. சொருட்டு புகையா மூக்கல ஏற மாதிரி நம்ம ரகசியம் அவ காதல ஏறக்கூடாது. தமிழ்நாட்டு பார்டர்ல பிறந்த தெலுங்குங்க நாம. பெத்தம்மா எனக்கு நெல்லூர் ஞாபகம் வந்துருச்சு. அங்க குப்பை பொறுக்கணுதியா? அதை விட்டு தலையா. சுவிட்சர்லாந்து வங்கி கணக்கு கடவு சொல்லிய ஞாபகம் இருக்கா? 7 மலை தாண்டி கிளிக்கிட்ட உயிரை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். எங்க உடம்புல. எங்க காட்டு. ஏன் உடம்புல இல்ல? அங்க இருக்காளே என் 2வது பொண்டாட்டி. அவ உடம்புல எங்க? இல்ல இல்ல அவ ஐடியா படி என் பொண்ணு உடம்புல பச்சை குத்திருக்கேன். எண்ணி எண்ணி மனசு அடிக்கடி கழிந்தது வயசு தீப்பிடிக்குது தினவு அடி தினமும் முன் கனவு என்னமோ இது ஏதோ அது ஏனோ 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 வெப்பமா இது குளிரா இலை சீதோஷண நிலையா மனதிலே பாரமா உடலிலே உஷ்ணமா சுரவேகத்தில் சுரமடிக்குது சுரமா. நினைப்பா ஐயோ அழகு. அந்த நினைப்பு தான் பழப்ப கெத்துனுக்குது.